கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேனல் பார்க்குற எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு செய்திக்கு நேரம் கடந்துப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா, மே துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி எடுக்கிறோம். நல்ல தேவனே, மே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா மே துதிக்கிறோம் ராஜா. ரகா பாபாலா துடால சந்தரி பீபாலா ஹோடாரா பாபாலா. பிதா குமாரன் பரிசுத்தாவினர் வாழ்த்தி வரவிருக்கிறோம். வாங்க ஏசப்பா, வந்து இந்த செய்தி ஆசீர்வதித்து தரணுமே செபிக்கிறோம். அடியை மறைத்து கொள்ளுங்க, ஆவியான வெளிப்படுங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி செபிக்கிற ராஜா, நீங்கள் என்ன பேச சித்தமோ அதை பேச வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் ராஜா, முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இயேசுவே, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அடியை மறைத்து கொள்ளுங்க. ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் வெளிப்படுவீராக, ஆவியானவரை விசேஷமாக நோக்கி செபிக்கிற ராஜா. அப்பா தீதலா பாபாலா துர்ரமீமான ஹவுதாலா பைபேல சாந்தரமீமான கடரா. ஏசப்பா, நீங்கள் பேசும்போது அதிகாரம் வல்லமை வெளிப்பட்டது. அதே போல் அதிகாரமும் வல்லமை வெளிப்பட கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு பேச ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனும் பிழைப்பு உண்டாக கர்த்தர் உதவி செய்யுங்க. அடியை மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறதுனால நமக்கு நிறைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆனால் கீழ்ப்படியாமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழ்ப்படியாமையை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம யாருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாயா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்குறார். அது மட்டுமல்ல, உலக காரியங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிவோம், எல்லாருக்கும் கீழ்ப்படிவோம், எல்லாரையும் பிரியப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியவே மாட்டோம். அப்போ நம்ம கீழ்ப்படியாமையினாலே ஆசீர்வாத இழப்பு என்ன செய்து ஏற்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் கீழ்ப்படியிட்ட என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அவர் யார் அப்படின்னா, படைப்பின் தேவன், சிருஷ்டிகர்த்தர், வானம் பூமி நட்சத்திரங்களும் சமுத்திரங்களையும் படைத்த தேவன். அவர் நம்மளோடு பேசும்போது, நம்மளோட இடைப்படும்போது வார்த்தையை கொண்டு பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார். நீங்கள் ஜெபிக்கும் போது, வசனம் வாசிக்கும் போது பேசுவார். சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆராதனை நேரத்தில் பேசுவார், பாடலை கொண்டு பேசுவார், உங்கள் சர்ச்சில் செய்தியை கொண்டு பேசுவார், அநேக தீர்க்க தரிசனமாக பேசுவார், சொப்பனத்தில் பேசலாம், தரிசனத்தில் பேசலாம், இயற்கை கொண்டு பேசலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இடைப்படுவார், நிச்சயம் இடைப்படுவார். ஆவியானவர் உங்களோட பேசுவார், நடத்துவார், எச்சரிப்பார், உணர்த்துவார். ஏன்னா அவர் பேசுகிற தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு சொன்ன கர்த்தர் உயிரோடு தான் இருக்கிறாரு. அப்பேற்பட்ட தேவன் பேசுவதை நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா அப்படின்னு நம்ம ஏசப்பா சொல்கிறாரு. நம்ம சாதாரண மனுஷன் போடுற எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறோம். எல்லா சட்டத்திட்டங்களுக்கும், ஸ்கூலாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், என்ன கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னதில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, காலேஜாக இருக்கட்டும், எதில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படி தான் செய்றீங்க. அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படி தான் செய்றீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். நம்மளோடு இடைப்படுவார், நம்மளோடு பேசுவார். நம்மளோடு பேசும்போது நம்ம கண்டிப்பாக அதற்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அப்படி கீழ்ப்படியாமை நிமித்தம் நமக்கு ஆசீர்வாத இழப்பு ஏற்படுகிறது, வியாதி வருகிறது, பலகீனம் தாக்குகிறது, நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம். காரணம் கீழ்ப்படியாமை. அவர் நீதி உள்ள தேவன். நீ ஒரு நாள் நம்ம கீழ்ப்படியல, 2 நாள் கீழ்ப்படியலைன்னா இல்லை, நம்ம அநேக வருடக்கணக்காக கூட தேவன் சத்தத்துக்கு செவிசாய்க்கவே மாட்டோம். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். சரின்னு சொல்லி செய்வோம். 1 மாதம் திருந்தி வாழ்வோம், 2 மாதம் திருந்தி வாழ்வோம். நான் பாவத்தை சொல்லலை. பாவம் செய்கிறவங்கள கண்டிக்கலாம், உணர்த்தலாம். குடிக்காதவங்களாம், சிகரெட் அடிக்காத, கணேஷ் பையில் போடாதவங்களாம், சினிமா பார்க்காதவங்களாம், என்னமும் பேசலாம். எப்படியோ கர்த்தர் யார் மூலமும் எதுவும் பேசி, உங்கள் மூலமும் பேசி எச்சரிக்கலாம். அதையும் நம்ம விட்டு தான் ஆகணும். ஆனாலும் அநேக காரியங்களை குறித்து பேசுவார். ஜெப ஜீவியங்களில் வேத வாசிப்பை பற்றி, நீ இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், இவ்வளோ நேரம் வேத வாசிக்கணும், என் சமூகத்துக்கு வரணும் அப்படிலாம் பேசுவார். ஆசாசையாக பேசுவார். நம்ம அவர் சமூகத்துக்கு வரும்போது நம்மளோட இடைப்படுவார். அவர் சமூகத்துக்கு போனால் தான் நம்மளோட பேசுவார். அவர் சமூகம் அப்படின்னா நம்ம பைபிள் எடுத்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பகுதியை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். செலக்ட் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தனிப்பட்ட நீங்கள் தனிமையாக தேவனை சந்திக்கிற நேரத்தை சொல்லுகிறேன். அதுதான். அப்போ கர்த்தர் உங்களோட இடைப்படுவார், பேசுவார்.
அப்போ அநேக காரியங்களை குறித்து பேசும்போது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதம் வராது, சாபங்கள் வருகிறது, இழப்புகள் ஏற்படுகிறது. உங்களுக்கே தெரியும் ஆதாம் ஏவாள் கதையை பற்றி உங்களுக்கே தெரியும். கர்த்தர் பேசின காரியங்களை இந்த ஏவாளமாக நினச்சல கீழ்ப்படியலை. ஆனால் பாருங்கள், இது என்ன டெக்னிக் அப்படின்னா, இப்பவும் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, நல்ல நண்பனாக தான் இருந்திருக்கிறான், அதனால தான் நல்ல உறவு வைத்திருக்கிறாங்க. நீங்களுமே அப்படி தான், நல்ல நண்பன், நல்ல விசுவாசி, நல்ல குடும்பம், ரொம்ப சூப்பராக அவங்க எங்களுக்குன்னா உயிரே கொடுப்பாங்க. கர்த்தரை தவிர யாரையுமே நம்பாதீங்க. கர்த்தரை தவிர என்னதான் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நிறைய சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஈடு இணையே இல்லைம்மாங்க. எந்த நேரத்தில் மனுஷன் மாறிடுவான், கர்த்தர் மட்டும்தாங்க மாற மாட்டார். அதனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அதை பாருங்கள், அந்த நண்பன் பாம்பு நண்பன் என்ன செய்யலாம், ஏவலை போட்டு வாங்குதல். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொய் சொல்லி நிறைய உண்மையை எடுத்துருவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 2:17 நீ அதாவது என்ன சொல்கிறாரு, அதுக்கு முந்தி 2:16 சொல்லுகிறாரு. ஆதியாகமம் 2:17 நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனால் 2:17 சொல்லுகிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாகவாய். ஆனால் இவன் அழகாக சொல்கிறான், அந்த பாம்பு, நீ சகல விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எப்படி அவர் சகல விருட்சத்துக்கு கனி புசிங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு கனி தான் புசிக்க வேண்டான்னாரு. இவன் அழகாக ஒரு பொய் சொல்கிறான் பாம்பு. ஆதியாகமம் 3:1 சொல்கிறான், சகல விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம் என்று தேவன். உடனே இவளுக்கு கோவம் தானே வரும், தேவன் புசிக்கலான்னு சொன்னார், நம்ம கதையெல்லாம் அவுத்துட்ருவோம். புரியுதா? இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. உன் நண்பனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, எதுக்கு அவங்ககிட்ட போய் ஒப்பிக்கணும்? கர்த்தர் சொன்னது அவங்ககிட்ட அவன் நினச்சேன்னா உங்கள்கிட்ட உண்மை மேட்ரு எடுக்கிறதுக்கு தான் அவன் ஒரு பொய் சொல்கிறான். ஆனால் புசிக்கலாம், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும். ஐயோ, ஒரு பொய் சொல்லிட்டான். ஏவாளமாக ஒரு பொய் சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு. ஒரு தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இவன் ஒரு கட்டுக்கதையை இலக்கிட்டான். சரிங்களா? அப்போ பாருங்கள், இப்படி நான் ஒரு டைம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா மகன், அவங்க அம்மா கேட்குறாங்க பையன்கிட்ட, ஃபோன்பே மூலமாக உனக்கு பணம் போட்டு விட்டாங்களா, 1000 ரூபா போட்டு விட்ருப்பாங்க என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லையே, பணமே போடலையே அப்படின்னா. போட்டிருப்பாங்க 1000 ரூபா போட்டிருப்பாங்க, நான் 2000 போட்டிருப்பாங்க. இல்லவே இல்லை, பணமே போடலை. அவங்க எந்த பணமும் எனக்கு அனுப்பவும் செய்யலை, போடவும் செய்யலை. அப்போ 6000 போட்டிருப்பாங்க. உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், இல்லைம்மா 3000 போட்டாங்க. நீ என்னம்மா 6000 சொல்கிறா, அதிகமாக சொல்கிறா. அவங்க 3000 தான் போட்டு விட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இவங்ககிட்ட உண்மையை எடுக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்கிறாங்க. 6000 சும்மா கதை விடுறாங்க. 6000 போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அம்மா அதிகமாக சொல்கிறாங்கன்னு வேகத்தில் அவன் என்ன சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான், 3000 போட்டாங்கம்மான்னு. எனக்கு அந்த சம்பவத்தை கேட்டுட்ருக்குறேன். அவங்க அம்மா பொய்யை போட்டு உண்மையை எடுத்துட்டாங்க. அவன் அது வரைக்கும் பணமே போடணும்னு அடித்து பேசினான். அதே மாதிரி தான் பார்த்தீங்களா, அவன் என்ன செஞ்சான், பாம்பு உண்மையே எடுத்துக்கிட்டான். உடனே தூண்ட ஆரம்பிச்சிட்டான், நீ சாப்பிட்டா அப்படி இருப்பா இப்படி இருப்பா, சாப்பிடு, நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் என்ன நடந்துச்சு, தேவன் என்ன சொன்னார், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு ஆப்பிள் பழம் தானே, நம்ம ஒரு பழங்கள் தானே நினைக்கிறோம். சாரி, ஆப்பிள் பழமோ என்ன பழமோ தெரியாது, நன்மை தீமை அறியத்தக்க பழங்கள். அப்போ அந்த பழம் தானே அப்படி நம்ம கூட நீங்களே நானாக தான் அப்படி தான் நினைப்போம். இங்கே சொல்கிறது யார், கர்த்தருங்க. அது புரியுதா உங்களுக்கு? உங்கள் அம்மா அப்பா சொல்லலை, உங்கள் அம்மா அப்பா சொன்னது செய்யலைனானே அவங்க போடுவாங்க அடி. இது கர்த்தர். திங்காதீங்க, சாகவே சாவீங்க, வேண்டாம் அப்படின்னா ஒதுக்கி, வேண்டான்னா விட்டுறணும். அப்போ அதை தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாதபடி சாத்தான் சதி திட்டம் பண்ணுறான். தேவன் ஒன்று சொல்லிட்டா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்பதுக்கு பயங்கர பிளான் பண்ணுவான். நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிடுறீங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு நம்ம ஈஸி தான் எடுத்துக்கலாம், நம்ம செஞ்சிடலான்னு. அவன் என்ன தெரியுமா செய்வான், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது, தேவ கோபாக்கின்னு உங்கள் மேலே வரணும், தேவனுக்கு பிரியமில்லாத பாத்திரமாக மாற்றணும் அப்படின்னு அவன் பயங்கர பிளான் பண்ணுவான். அவன் ஏன்னா தேவனுடைய திட்டங்கள் பெரிய லெவலில் இருக்கும், அதை அவன் தடுக்க பிளான் பண்ணுறான். அதுதான் ரீசன். அதான் அவன் என்ன செய்கிறான், என்னென்ன சொல்லி அவளை சாப்பிட வைக்கணுமோ இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, கர்த்தர் சொன்னதை விட்டுட்டாங்க.
கர்த்தர் ஆதாம்கிட்ட சொன்னதை ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதை விட்டுட்டாங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ அது ஆசீர்வாதம் வந்துச்சா சாபம் வந்துச்சா? சபிச்சிட்டார் தேவன். உலகத்துக்கே சாபம், ஆதாமுக்கு ஏவாளுக்கு எல்லாத்துக்கும் சாபம். அப்போ பார்த்தீங்கன்னா அது சாபம் என்ன செய்து வருகிறது. சரி, அந்த சாபம் உலகம் ஃபுல்லாக பூமி சபிக்கப்பட்டது, பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டது, உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, நீ வேர்வை சிந்தி தான் நினச்சிவா உழைப்பா, நீ பிள்ளை பெறும்போது வேதனையோடு நினச்சிவா பிள்ளை பெறுவான்னு சொன்னால் சாபம் வந்தாச்சு. அப்போ ஆசீர்வாதம் வரலை, தேவ கோபாக்கினை வருகிறது. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா தேவ கோபாக்கினை வரும், ஆசீர்வாத இழப்பு வருகிறது. சரீரத்தில் வியாதி, பலகீனம், சொத்து சுகம் இழப்பு, நிறைய காரியங்கள் ஏற்படும். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம நடக்கவே கூடாது. ஆனால் பாருங்கள், இவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அவங்க என்ன செய்ய முடியல, தேவ சமூகத்தில் நிற்க முடியல, தேவ சந்நிதியை விட்டு விலகுறாங்க, பயம் வருது, ஓடி ஒளிகிறாங்க. கர்த்தர் வாராரு, கர்த்தரை பார்க்க முடியல, கர்த்தர் சத்தத்தை கேட்குறாங்க, பயப்படுறாங்க, ஒளிந்து கொண்டார்கள். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாதனால பயம், நடுக்கம், திகில், தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆலயத்துக்கு போக விருப்பமே இல்லை, எல்லாமே ஏற்படுகிறது. அப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா நம்ம என்ன பாடல், என்ன ஆராதனை, என்ன ஜெபம், ஒரே போரிங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். காரணம் தேவனுக்கு கீழ்ப்படியலை. நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அது உனக்கு போரிங்காகவே இருக்காது, ஆசீர்வாதமாக தான் இருக்கும், ரொம்ப பிரியமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. கீழ்ப்படியாமை ஆசீர்வாத இழப்பை கொண்டு வருது, சாபத்தை கொண்டு வருது, தேவ கோபாக்கினை கொண்டு வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு பைபிளில் மூலமாக இன்னொரு சொல்லுகிறார். இன்னொரு கேரக்டர் சவுல். நீங்கள் நம்ம நினைக்கிறோம், ஏசப்பா நான் நல்லா பலி செலுத்தினேன், நல்ல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நல்ல ஸ்தோத்திரம் சொன்னேன், நல்ல நன்றி பலியை எடுத்தேன், சர்வ அங்க தகன பலியாக என்னையே நான் ஒப்பு கொடுத்துட்டேன்பா அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பலியில் நான் பிரியமாக இருக்கிறேனா, உன் பலியை நான் அங்கீகரித்தனா, உன் ஆராதனைக்கு நான் வந்தனா, என் சமூகத்தில் எட்டியதா, நீ நல்லா ஸ்தோத்திரம் சொன்னால், நன்றி பலி செலுத்தினா, நான் பலியே நல்ல சர்வாங்க தகன பலியாக நான் அர்ப்பணிச்சேன்னு சொல்லிட்டீங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த பலியை அங்கீகரிக்கணுமே. நீங்கள் பலி செலுத்தலாம், அந்த பலியை இயேசு அங்கீகரித்தாரா? உங்கள் பலிக்கு பதில் வந்ததா? பலி செலுத்தினா பதில் வரணும். பலி செலுத்தும் போது தேவன் அங்கீகரிக்கணுமே. அங்கீகரித்தாரா? இல்லை. எப்போங்க அந்த அங்கீகரிக்கலை அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அங்கீகரிக்கலை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தான் தேவனாய் கர்த்தர் பலியை அங்கீகரிக்கிறார். நம்ம நினைப்போம், நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், அது ஏன் நமக்கு தேவன்கிட்ட பதில் கொண்டு வரலை? நம்ம ஜெபம் ஏன் பதில் கொண்டு, நான் ஆராதிக்கிறேன், நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன், 1 மணி நேரம் ஆண்டு பாட்டை பாடி நல்லா வொர்ஷிப் பண்ணுறேன், ஏன் பதில் கொண்டு வரல? தேவன் ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்திருக்கிறாரு, இதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அது கீழ்ப்படியலை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ. 1 சாமுவேல் 15:22-23 நம்ம சவுல் ராஜாவை பற்றி சொல்லப்படுகிறது. அது இன்றைக்கி நமக்கும் அது பொருந்தும். 1 சாமுவேல் 15:22-23 கர்த்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கீழ்ப்படிதல் தான், உன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது. நீ உன் பலி செலுத்துகிற அந்த பலியை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படியணும். உன் பலியை அங்கீகரிக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிது தான் ஆகணும். தேவன் உன்னோட சொல்வதுக்கு நீ கீழ்ப்படியணும். அது மட்டும் இல்லை, நான் காணிக்க போடுறேன், நிறைய தசமாபாகம் கொடுக்குறேன், ஆலயத்தில் நான் தான் அதிகமான காணிக்க போடுறேன், அதிகமான தசமாகம் கொடுக்குறேன்னு நினைக்கலாம். ஆனால் நீ தேவனுக்கு கீழ்ப்படினீங்களா? இல்லை. தேவன் உங்களை எழுப்பி விடுறாரு, ஜோம் பண்ணிங்களா? என் சமூகத்துக்கு இத்தனை மணி நேரம் நீ காத்திருக்கணும்னு சொன்னால் கீழ்ப்படுறீங்களா? வேதம் வசிருக்கீங்களா? தியானம் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தர் நிறைய காரியங்கள் இடைப்படுவார், அதெல்லாம் செய்தீங்களா? நான் நல்ல தசமாக கொடுத்தேன், நிறைய காணிக்க கொடுத்தா வச்சு, ஆட்டுக்குட்டி நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலே உத்தமம். நீ தேவனுக்கு செவி கொடுக்கறது தான் உத்தமம். உன் பலியோ உன் காணிக்கையோ நான் அங்கீகரிக்கலைங்கிறாரு.
நாம் நினச்சிட்ருக்கோம் என் தசமகத்தை அங்கீகரிச்சிருக்கிறாரு, என் காணிக்கை அங்கீகரிக்க என் பலி அவருக்கு உகந்த சுகந்த வாசனையாக போயிட்டுருக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு டைம் அப்படி தான் ஒரு சிஸ்டர்கிட்ட அன்று 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாராம். அந்த 5 மணி நேரத்தை அட்டவணைப்படுத்தி அதை 1 மணி நேரம் என்ன செய்யணும், அடுத்த 1 மணி நேரம் 5 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும், இல்லை அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரிச்சிங்கன்னு பரவாயில்ல. தேவ சமூகத்தை எத்தனை மணி நேரம் டெய்லி காத்திருக்கணும்? 5 மணி நேரம் காத்திருக்கணும். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணே பெரிய பாடாக இருக்குது, 15 நிமிஷம் ஜெபம் பண்ணே பெரிய பாடாக இருக்குன்னு நினைக்கிங்களா? அன்றைக்கி மோசே 40 நாள் இரவும் பகலும் சீனாய் மலையில் தேவனோடு உறவினர். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் பூமியில் அவர் மூலமாக பிரமாணங்கள் 10 கட்டளைகள் கற்பனைகளை பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த ஜனங்களை நடத்தி செல்வதற்கு சட்டத்திட்டங்களை கொடுக்குறாரு. உண்மையாகவே நடத்தி செல்ல முடியாது. ஒரு சபையை நடத்த முடியல. ஒரு கூட்டத்தில் ஓப்பன் பிளேஸு நாங்கள்லாம் சின்ன கூட்டம் தான், மைக் இல்லாமல் ஆம்பிளிஃபர் இல்லாமல் நடத்தவே முடியாது. ரூமுக்குள்ளே கூட நடத்திடலாம். ஒரு ரூமில் ஹால்குள்ளே வந்து மைக் இல்லாமல் ஆம்பிளிஃபர் இல்லாமல் கத்தி நாங்கள் ஆராதனை பண்ணி மீட்டிங் நடத்திடலாம். ஏன்னா அந்த ரூமுனுடைய எக்கோ அடிச்சிடும். சின்ன ஒரு ஓப்பன் பிளேஸில் போய் நடத்தி பாருங்கள் மைக் இல்லாமல், ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தொண்டை வலிக்கும், நெஞ்சு வலிக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஓப்பன் பிளேஸு, நம்ம சவுண்ட் அப்படி போய்கிட்டே இருக்கும், அது எக்கோ அடிக்காது. அதனால் கஷ்டமாக நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி தான் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு அங்கே எந்த வசதியும் கிடையாது. ஏன்னா அவர் மைக் வச்சுருந்தாரா, அது தூக்கிட்டே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போனாரா, அந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த வசதியும் இல்லை. ஆனால் அத்தனை ஜனங்களையும் வழிநடத்தி செல்ல கர்த்தர் கொடுத்த கட்டளை கற்பனைப்படி நியாயப்பிரமாங்கப்படி நடத்தணும். அதுக்கு தெய்வ சமூகத்தில் ஒரு காத்திருந்தாருங்க. தேவன் தான் கூப்பிட்டாரு, கீழ்ப்படிந்து போனார், மோசையை கொண்டு வழிநடத்தி சென்றார். அப்போ இப்படி தேவனாய் கர்த்தர் சில பேர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் எனக்கு காத்திருக்கணும், நான் உன்னோட பேசணும், இடைப்படணும், பல திட்டங்களை பேசணும், உன்னை குறித்து வரைபடம் இருக்குது, தீர்மானம் இருக்குது, நான் பேசணும், இடைப்படணும்னா அந்த சகோதரி அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்துக்கிறார். அந்த சிஸ்டருடைய இன்னொரு பொண்ணு மூலமாக அட்டவணைப்படுத்துங்க, நீ இது எப்படி நினைக்கிறதுனா, அவள் சின்ன பிள்ளை, அவள் என்னத்தையே சொல்லுவாள். நாம் இது நாள் வரைக்கும் 5 மணி நேரம் அப்படியே ஜெபம் பண்ணோம், நம்ம கரெக்டாக இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கோம். சில நாள் ஒழுங்காக கூட 5 மணி நேரம் கொடுத்ததும் கிடையாது, அது கூட தெரியல, உணர்வு இல்லை, கொடுத்துருக்கோம், கொடுக்காம இருந்திருக்கிறோம். அப்போ நம்ம மனசுக்கு எப்படி சின்ன பிள்ளை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி, சின்ன பிள்ளை ஏசப்பா பிள்ளையாக இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அட்டவணைப்படுத்துறதா அப்படின்னு அற்பமாக என்னென்னா, அன்றைக்கி ஜெபம் பண்ணி நல்லா ஆராதித்து ஜெபம் பண்ணி முடிச்சாச்சுங்க, சரிங்களா? கர்த்தர் வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறா. என்ன உரைக்கிறா? உன் ஆராதனையை நான் அங்கீகரிக்கவே இல்லை, உன் ஆராதனையை நான் அங்கீகரிக்கவே இல்லை, நான் உன் ஆராதனைக்கு வரவே இல்லைன்ட்டாருங்க. ஆனால் அந்த ஜெபிச்ச பொண்ணு 5 மணி நேரம் கர்த்தர் கொடுத்த பொண்ணு பல நெருக்கத்தினால, சரீர உபாதைகள்னால தேவனுக்கு கதறி ஆராதிச்சிருக்காங்க. அவங்க மனசு உடைஞ்சு நொறுங்கிட்டு, நான் எவ்வளோ உபத்திரவ குகையிலேருந்து உம்மை நோக்கி பார்க்குறேன், நான் எவ்வளோ வேதனையோடு உம்மை ஜெபித்தேன் ஏசப்பா, என் ஆராதனை அங்கீகரிக்கலைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு அழுதுருக்குறாங்க. கர்த்தர் அட்டவணைப்படுத்து, நான் 5 மணி நேரம் சாட்டு போட்டு நான் ஜெபத்தை ஆரம்பின்னு சொன்னேன், நீ கீழ்ப்படியவே மாட்டுக்கா, நான் எத்தனை நாள் உன்னை எச்சரிக்கிறேன், அட்டவணை போடு, சாட்டு போடு. 5 மணி நேரம் நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறான்? 1 மணி நேரம் பாட்டா, 1 மணி நேரம் ஒர்ஷிப்பா, அரை மணி நேரம் அபிஷேகமா, இல்லை அரை மணி நேரத்தில் அந்நிய பாசை பேசுகிறியா, என்னது? சாட்டு போடு. தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச காத்திருத்தல், வேதம் வசிக்கணும், இதுக்கடையில் தேவைகளுக்காக ஜெபிக்கணும், ஊழிய தேவைக்காக ஜெபிக்கணும், உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ ஜெபிக்கணும், அப்படின்னு நீ அட்டவணைப்படுத்துங்கிறாரு. எல்லாத்தையும் சாட்டு போடு அப்படிங்கிறாரு. போட்டு ரெகுலராக அதை தான் ஃபாலோ பண்ணணும். இது நியமனம் அப்படின்ட்டாரு. அது சொல்கிறாரு, உனக்கு கொடுத்த நியமனம், என் கட்டளைக்கு கீழ்ப்படி அப்படிங்கிறாரு. அது கீழ்ப்படிய வேண்டிய அவசியம். அப்படி இல்லைன்னா நான் அங்கீகரிக்கலைங்கிறாருங்க. நான் வரலைங்கும்போது ஈஸியாக போயிட்டா,
எப்படி ஜெபிச்சோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படி ஜெபிச்சாங்க, எப்படி அழுதாங்க, எப்படி வொர்ஷிப் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஈஸியாக தீர்க்கதரிசனம் உரைச்சாச்சு. தீர்க்கதரிசனம் உரைத்தவங்கள தப்பு சொல்ல, கர்த்தர் கரெக்டாக பேசினாரு, அதை சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியாத ஒன்றை தீர்க்கதரிசனம் கரெக்டாக உரைக்கிறாரு. இது மாதிரி தாங்க லைஃப்பில் எதையும் தேவன் சொல்கிறத கீழ்ப்படி நம்ம அற்பமாக எண்ணவே கூடாது. அவர் தேவனுங்க, அவர் தேவன். அவர் என்ன சொல்கிறாரு, என் துதியை சொல்லி வர என் துதி. அவர் அழகாக பேசுவார் பாருங்க. இந்த ஜனத்தை ஏசாயா 43:21 சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:7 சொல்கிறது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த, என் மகிமைக்கு தான் இவங்களை சிருஷ்டித்தேன், என்னுடைய மகிமைக்காக சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேங்கிறாரு. என் துதியை சொல்லி வருவாள் தான் நான் இந்த ஜனத்தையே படைத்தேன், உருவாக்கினேங்கிறாரு பாருங்க. அப்போ நாம் அவருடைய பிள்ளை, அவருக்கு தேவை. நம்ம சுய இஷ்டத்தைப்படி வாழ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுல்கிட்டே அதைத்தான் சொன்னார். சவுல் மூலமாக எப்படி பேசினார்? தீர்க்கதரிசி மூலமாக, சாமுவேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. நீ யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்யுது, நான் ஃபஸ்ட்டு சொல்வார், நான் 7 நாள் நீ காத்துரு, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு நான் வருவேன், நான் உன்னிடத்து வருவேன், நீ செய்ய வேண்டியது நான் வந்து உனக்கு சொல்லுவேன், நீ 7 நாள் என்ன செய்ய, காத்திருக்கும்போது நான் வருவேன், வந்து நீ சர்வாங்க தகன பலியை செலுத்து. அவன் சரின்னு சொல்லிட்டு போய் காத்திருப்பான் 7 நாள். 7 நாள் கரெக்டாக காத்திருப்பான். இங்கே பிசாசு என்ன செய்வான், இவனுடைய திட்டங்களை, கர்த்தர் சவுல் மேலே வச்ச திட்டங்களை செயல்படுத்த விடாதபடி சூழ்நிலையை மாற்றுவான். உங்கள் மேலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது, உங்ககிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை பேசும்போது, உங்கள் பாஸ்டர் மூலமாக வசனத்து மூலம் பேசிருக்கலாம், செய்தி மூலமாக பேசியிருக்கலாம், தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கலாம், வார்த்தை கொண்டு பேசியிருக்கலாம், பாடல் மூலமாக பேசியிருக்கலாம். அதை செயல்படுத்த விடாதபடி சாத்தான் சதி செய்வான். அங்கே சூழ்நிலை மாறுகிறது. சவுல் வேணும்னு அவன் கீழ்ப்படியாமல் இல்லை, சூழ்நிலையே மாறுது. எதிராளி படைகள் வந்துடுறாங்க. படைகள் வந்தோடனே இவங்ககிட்ட உள்ள படைவர்களும் பயந்து ஓடி ஒளிகிறாங்க. கொஞ்சம் தைரியமானவன் தான் நிற்கிறான். ஐயோ எல்லோரும் செதறாங்களே, நம்ம பலி செலுத்தினா தானே யுத்தத்தில் போய் ஜெயிக்க முடியும், பலி செலுத்திட்டு தான் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு கட்டாய சூழ்நிலை. நம்மகிட்ட உள்ள படைவர்களும் பயந்து ஓடி ஒதுங்குறாங்க. படைவர்கள் எதிராளி படை வந்துட்டு சாமுவேலை காணும். அதனை அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டான், பலி செலுத்திட்டான். ஆனால் ஞான திருஷ்டிக்கு அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொன்னது கர்த்தருடைய கட்டளை. அது கீழ்ப்படிந்து தான் ஆகணும், கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஏன்னா கர்த்தரில் பேசியிருக்கிறாரு, மனுஷன் பேசலை. ஆனால் அதை நிறைவேற்ற விடாதபடி சூழ்நிலை சந்தர்ப்பத்தை மாற்றுவது பிசாசு. அதுலேயும் நிற்கணும்னு சொல்கிறாரு. நீ அதை மாற்றினா கூட தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்கிறாரு. அவன் கீழ்ப்படி முடியல. கர்த்தர் நினச்சிறாரு. 1 சாமுவேல் 10:8 அது சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 13:13 சாமுவேல் வந்துட்டார். புத்தீனமாய் செய்தீர், உடைய தேவனாய் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 1 சாமுவேல் 13:14 சொல்லி ராஜபாரம் நிலை நிற்காது, உன் ஊழியம் நிலை நிற்காது, எதுவுமே இப்போ நிலை நிற்காதுன்னு சொல்லியாச்சு. இன்னொரு யுத்தம் நடக்குது. 1 சாமுவேல் 15:3 திரும்பி கர்த்தர் பேசுகிறாரு. இந்த யுத்தத்துக்கு போகும்போது அங்கே உள்ள எல்லாம் வச்சு அழிச்சிருங்க, கொன்னுருங்க, சரிங்களா? ராஜா மிருகங்கள் எல்லாம் ஒன்றும் விடாமல் எதையுமே கொள்ளையடிச்சிட்டு வரக்கூடாது. கர்த்தர் யுத்தத்துக்கு போய் கொள்ளையடிச்சிட்டு வானா வரணும், கொள்ளையடிக்க வேண்டாம், எல்லாத்தையும் அழிச்சிருங்கன்னா அழிச்சிடணும், எடுக்காதீங்கன்னா எடுக்கக்கூடாது. கொள்ளையிட்டு கொண்டு வா அப்படின்னா கொண்டு வரலாம். மிருகமாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும் கொண்டு வரலாம், படை வீரர்களாக இருக்கட்டும் கொண்டு வரலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றையும் சங்கரிச்சிரு. அவன் என்ன செஞ்சிச்சு, அமலேக்கு ராஜா உயிரோட பிடிச்சிட்டு முதல் தரமான 2ஆம் தரமான பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற நல்ல தரமான ஆடு மாடெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். கர்த்தர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாங்கிறாரு. அதே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தான் கர்த்தர் பேசியிருந்தார். இவங்க கொண்டு வந்துட்டான் உயிரோட. இது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். அவன் அப்பமும் சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி வாராரு. அவன் 2 சாமுவேல் 15:19 சொல்லுகிறது, கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனை செய்திட்டியேங்கிறார்.
அப்போ அது மட்டும் இல்லை, அவன் சொல்கிறான் கர்த்தருக்கு பலியிட. அவர் அழகாக சொல்வார், ஆடு மாடுகள் சத்தம் கேட்குறதே. 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்குது. இவன் வந்து முதல் தரம் 2வது தரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டான். அவர் சொல்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அதுக்கு இவன் சொல்கிறான், கர்த்தருக்கு பலியிடும்படியாக கொண்டு வந்தேன். கர்த்தர் உன்ட்ட பலியிடும்படி எனக்கு தரமான ஆடுகளை கொண்டு வா, மாடுகளை கொண்டு வான்னு கேட்டாரா? இல்லையே. அவர் கேட்காத பலி என்னத்துக்கு? அவர் சொல்லாத காரியம் என்னத்துக்கு? இயேசு ஒன்று சொல்லலையே, கொள்ளையடிச்சிட்டு வா, பெஸ்ட்டை கொண்டு வா, எனக்கு பலி செலுத்து சொன்னாரா? சொல்லலை. ஆனால் இவன் என்ன செய்றான்? கொண்டு வரான். அதை அழகாக பேசுவார் பாருங்க. சவுலனிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். யார் அழகாக சொல்கிறான்? சவுல் நிறைவேற்றினேன். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அழகாக இவன் சொல்கிறான் உடனே, நான் கர்த்தருக்கு பலியிடும்படிக்காக வைத்தார்கள், மற்றவர்களெல்லாம் நாங்கள் அழித்து போட்டோம். கர்த்தர் எல்லாத்தையும் தான் அழித்து போட சொல்லுவார். எல்லாத்தையும் அழித்து போடுங்க பாரு. இவன் ராஜாவையும் உயிரோட பிடிச்சிட்டு பெஸ்ட்டு கர்த்தர் கொண்டு வந்தானே. கர்த்தர் என்ன சொல்லி அங்கீகரிப்பாரா? இல்லை. கர்த்தருடைய சொல்ல கேட்கலை அப்படின்னு சொல்லி கர்த்தர் கோபப்படுறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். உன் பலி என்னத்துக்கு? எனக்கு கீழ்ப்படியிலையே, அந்த பலி என்னத்துக்குங்கிறார். கீழ்ப்படியாத பிறகு கர்த்தருடைய பலி செலுத்தி பிரயோஜனமே இல்லை. அதேமாரி 1 சாமுவேல் 15:23 சொல்லுகிறார், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கு சமம், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் விக்கிரக ஆராதனை பண்ணம்பா, இயேசு ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பில்லி சுனியம்மா என் குடும்பத்துக்கே ஆகாது, நாங்கள் செய்ததே இல்லை, எங்களுக்கு வேணால் எல்லோரும் செய்வாங்க. ரெண்டகம் பண்ண பில்லி சுனியத்துக்கு சமங்கிறாரு. இங்கே இவன் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு நடிப்பு நடிச்சுட்டு கர்த்தர் சொல்கிறது அப்படி கீழ்ப்படியுமே ஆக்டிங் பண்ணிவிட்டு, அவர் இல்லாத நேரத்தை யுத்தத்துக்கு போயிட்டு அவர் சொல்லாத காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுதான். அதையும் பூசி மொழுகிறான், கர்த்தருக்கு தான் பலி செலுத்த கொண்டு வந்தேன், எனக்கு இல்லைப்பா அப்படின்னு பேசுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி முரட்டாட்டமாக நடக்கிறான். அவர் சொல்லுவார் தீர்க்கதரிசி. ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்க்கதரிசி முக்கியமாக இருந்துச்சு. வேலை கிடைக்காத நேரம் அந்த ஆண்டர் வேலை கிடைக்கிற வரைக்கும் பெருசாக தெரிஞ்சிச்சு. குழந்தை இல்லாத நேரம் வரைக்கும் குழந்தை கொடுத்தாரே, நன்றி ஏசப்பான்னு சொல்லி அவர் அண்டி கொண்டிருந்தோம். எல்லா வீடுலேயும் வீடு கட்டி கொடுத்தாரு. யார்? ஏசப்பா. எல்லா ஆசீர்வாதம் வந்த பிறகு தேவன் சொல்ல அப்படியே கவனமாக கேட்டு வாழ்ந்தோம். அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஆசீர்வாதம் தலைக்கு மேலே வந்துட்டு நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. இப்போ தேவ சத்தத்தை கேட்க இஷ்டம் இல்லை. அப்போ எப்படி ஓடணும்? ஐயோ இது கிடைக்கல, இது பெற்றுக்கொள்ளலை, எனக்கு இது வீடு இல்லை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, என் தொழில் ஆஸ்வதிக்கப்படலை, நான் தேவ சத்தத்தை அப்படி கேட்பேன், தேவனுக்கு அப்படி கீழ்ப்படிவேன், அவர் போனால் போவேன், வா நான் வருவேன், இடுனா எடுப்பேன், சாப்பிடுனா சாப்பிடுவேன், அப்படி கீழ்ப்படுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது அப்போ கீழ்ப்படிக்கூடிய எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஆனால் இப்போ ராஜாவாயாச்சு, நல்ல பேரும் புகழும் ஆயாச்சு. இப்போ தீர்க்கதரிசி வார்த்தை அவனுக்கு அற்பமாக தெரியுது. கர்த்தருடைய வார்த்தை அற்பமாக தெரியுது. முரட்டாட்டம் பண்ணது விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறாரு. அப்போ நீ கர்த்தர் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று இஷ்டத்துக்கு நான் அப்படி தான் செய்வேன் வைராக்கியமாக செஞ்சீங்கன்னா, எதிர்ப்படையாக அவர் ஒன்றை சொல்ல நீ செய்யாமல் அது மாற்றி செஞ்சீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்கு சமம். கர்த்தரை அவபக்தின்னு சொல்கிறார். அவபக்தின்னு கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16:14 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாருங்கள், எத்தனை நேரம் கீழ்ப்படியல. ஒரு நேரம் 40 வருஷம் அவன் ராஜபாரம் பண்ணுறான். ஒரு நேரம் 2 நேரம் இல்லைங்க. கர்த்தர் சொல்கிறத காது கொடுத்தே கேட்குறது கிடையாது. நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டுருக்கீங்களா? நீங்களும் பிசாசு உங்களை வஞ்சித்து உங்களை அறியாமையே கொண்டு போயிட்டுருப்பான். உங்களுக்கே தெரியாது. நான் இவ்வளோ தூரம் பின்வாங்கி போயிருக்கேன், உங்களுக்கே தெரியாது. நான் இவ்வளோ தூரம் ஜெபக்குறைவு ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ தூரம் நான் அபிஷேகத்தில் நிரம்பலை, இவ்வளோ நேரம் நான் அந்நிய பாஷையே பேசலை,
நான் அந்நிய பாஷையில் அபிஷேகத்தை நிரம்பி தான் ஜெபிப்பேன். நான் இவ்வளோ நேரம் இயேசுவுக்கு இத்தனை மணி நேரம் கொடுப்பேன். அவர் என்ன சொல்கிறாரோ நான் கீழ்ப்படிவேன். அவர் கட்டளை கற்பனைப்படி தான் நான் நடந்திருக்கிறேன். அவர் என்னோட பேசுவார், இடைப்படுவார். அவர் சத்தத்தை கேட்டிருக்கேன். ஆவியான இருதயத்துக்குள்ளே பேச உணர்ந்திருக்கிறேன். நான் அப்படியே கீழ்ப்படிவேன். ஆனால் இன்றைக்கி நான் தூங்கிட்டு இருந்தால் கூட தட்டி எழுப்பிவிட்டு ஜோமனுன்னா ஜெபிப்பேன். என் தரிசன சொப்பனத்தில் எதாவது ஒரு சம்பவம் நடக்கிறத காட்டி ஜெபின்னு ஜெபிப்பேன். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை. நிர்விசாரணம், தூக்கம், கனநித்திரை, ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, டெய்லி பைபிள் வாசிக்கிறதே இல்லை, வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அப்படியே வாசித்தாலும் ஏனாதானான்னு வாசிக்கிறது. அந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதே இல்லை. பாருங்க, இப்படி கீழ்ப்படியாமல் இப்படி உங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வ சமூகத்தை விட்டு, தெய்வ சந்நிதி விட்டு நீங்கள் தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவை துண்டித்து கொண்டே இருப்போம், உங்களுக்கே தெரியாது. அப்போ என்ன வந்துடும்? அசுத்தாவி வந்துடுது. கர்த்தர் விலகிட்டார். கர்த்தருடைய பாதுகாப்பு விலகுகிறது. கர்த்தர் வேணியை எடுத்து விடுகிறார். அப்போ என்ன வந்துடும்? பிசாசு தாக்குவான், வியாதியை கொண்டு போடுவான், பலகீனத்தை போடுவான், தோல்வியை போடுவான், வீழ்ச்சி வரும், ஆசீர்வாத இழப்புகள் வரும், நஷ்டம் வரும், கஷ்டம் வரும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாதனால நமக்கு ஆசீர்வாத இழப்பு ஏற்படுகிறது. இன்னொரு மனுஷனை பற்றி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். நாமளும் சரி, நம்ம அதை திருத்தி கொள்வோம், கர்த்தருக்காக கீழ்ப்படிவோம். நம்ம அந்த ஆசீர்வாத இழப்பு ஏற்படாதபடி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோன்னு கர்த்தர் நினச்சிறாரு, விரும்புகிறார். அதுமாதிரி ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு. நம்ம 1 ராஜாக்களில் சொல்லப்படுது. ஒரு தீர்க்கதரிசி, சரிங்களா? 1 ராஜாக்களில் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம். நம்ம தேவனாய் கர்த்தர் அவர் தானே, நம்ம ஆண்டவர் தானே. அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு, மறிச்சிருக்கிறாரு. அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்திடுவார். நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், பரிசுத்தப்படுத்துவாருங்க. எத்தனை முறை விழுவீங்க? எத்தனை முறை நீங்கள் காது கொடுத்து செவி சாய்க்காமல் இருப்பீங்க? பாருங்கள், தேவனுடைய மனுஷன், ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனால் யெரொபெயாம் நினச்சிறாருன்னா, தூபங்காட்டுற பலிபீடத்தில் நினச்சிறான்னா கர்த்தருக்கு பிரியமில்லாதது, அதாவது அந்த மேடையில் கோவிலை கட்டுறான். லேவியின் புத்திர இல்லாத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கிறான். யார்? யெரொபெயாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் செய்யலாம். மேடையிலேயே கோயிலை கட்டி, விக்கிரக கோயிலை கட்டி, லேவியின் புத்திரர் தான் ஆசாரியர்கள். அவங்க தான் தேவனை ஆராதிக்கணும். ஆனால் அவங்க இல்லாத ஈனமானவர்களை ஆசாரியராக்கணும், சரியா? ஆனால் இப்போ கர்த்தர் தேவ மனுஷனை ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அனுப்பி எச்சரிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாவீது வம்சத்தில் ஒருத்தன் பிறப்பான், யோசியா என்னும் பேர்லவன். அவன் என்ன செய்வான்? தூபங்கட்டுற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், ஆசாரியர்களையே உண்மையில பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் சுட்டரிக்கப்படும். அப்படி கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னோன்னே இவனுக்கு கோவம் வந்துடுது. உன்னை ஒரு அடையாளம் சொல்கிறான், பலிபீடமே நீ வெட்டிட்டு அது மேலே சாம்பல் கொட்டணும்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன செய்தான்? அந்த அடையாளம் சொல்லும்போதே அது என்ன செஞ்சு? பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டிட்டு. இந்த மனுஷனை பிடிங்கள் அப்படின்னு சொல்லி யெரொபெயாம் கையை நீட்டுறான். நீட்டின கையை முடக்க முடியலை. இப்போ தேவனுடைய மனுஷங்கிட்ட எனக்கா ஜோமனுங்கும்போது அவன் ஜெபிச்சான். கை என்ன செய்து? மடக்க முடியுது, சரிங்களா? நீட்டின கையை மடக்கியாச்சு. இப்போ ராஜா என்ன செய்கிறாரு? வா, என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு என்னென்னு தருவேன். நான் என்னது, நீ என் வீட்டுக்கு வா, நான் என்னென்னு நினச்சிவேன் தருவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். உன்னை நினச்சிடான். அந்த தேவ மனிதன் சொல்லுகிறான், எனக்கு வேண்டாம், நீ என்ன கொடுத்தான்னு எனக்கு வேண்டாம். பாதிக்கு நீ எனக்கு உன்னுடைய வீட்டில் பாதி கொடுத்த ராஜாவன், பாதி கொடுத்தான்னு எனக்கு வேண்டாம், நான் உன்னோட வருவதில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. அவன் கத்த சொன்ன திட்டத்தை கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. நான் வரலப்பா, வேண்டாம், நான் போயிட்டு வரேன், எனக்கு நீ எதுவுமே தர வேண்டாம், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்தேன், போயிட்டு வரேன். ஏன்னா கர்த்தர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை பேசியிருக்கிறாரு. யார்கிட்ட? அந்த தீர்க்கதரிசிகிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் என் ஓப்பனாக அந்த இடத்துல சொல்லியிருந்தான். அப்போ நாமளும் கூட சில காரியத்தை சொல்லக்கூடாது. அப்போ நம்மகிட்ட கர்த்தர் ஒன்று பேசினா நீங்கள் சில காரியத்தை எல்லோரும் முன்னாடியே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரகசியங்கள் காக்கப்படணும். இந்த இடத்துல அவன் சொல்லவே தான் அவனுக்கு ஆசீர்வாத இழப்பு வந்துடுது தேவ மனிதனுக்கு. அப்போ பாருங்கள், அவன் பப்ளிசிட்டியே சொல்லியிருந்தான். சும்மா அவன் கர்த்தர் பேசின வார்த்தையை சொல்லாமல் வேண்டாம் நான் போயிட்டு வரேன், நான் சாப்பிடலை, நீ என்ன கொடுத்தான்னு எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு வரேன், என் கர்த்தர் சொன்னார் வந்தேன், வேலை முடிஞ்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம்.
அப்போ நாமளுமே சில நேரங்களில் கர்த்தர் ஒரு காரியத்தை பேசினா அதை நிறைவேற விடாதபடி பிசாசு எத்தனிப்பான். அந்த காரியத்தை நிறைவேறாதபடி பிசாசு போராடுவான். அப்போ அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிறைவேறுற வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறுற வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் சொல்லணும் அவசியமே இல்லை. அது கர்த்தர் செயல்படுத்த தடை வந்துடும். தடை வந்து அந்த மனிதர்கள் கொடுக்க மாட்டாங்க, சாத்தான் சதி செய்வான். சாத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் சதி செய்வான். அப்போ நம்ம ரகசியங்கள் காத்து கொள்ளப்பட வேண்டும். இப்போ அவன் என்ன செய்கிறான், இல்லை கர்த்தர் என்கிட்ட பேசினார், நீ எங்கேயுமே என்ன செய்யாத நிற்காத, நீ என்ன செய்யாத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். 1 ராஜாக்கள் 13:8 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேவனுடைய மனுஷன் ராஜாவுக்கு எனக்கு முடி விட்டு பாதி கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியே திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளிட்டிருக்கிறார் என்று சொல்லுவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அங்கே பப்ளிக்காக பேசியிருந்தான். அப்போ நாமளும் சில நேரங்களில் இது இவன்கிட்ட ரகசியம், அது இவன்கிட்ட பர்சனலாக கர்த்தர் பேசியிருக்கிறாரு, அதை வந்து நம்ம பப்ளிக்காக பேசணும் அவசியமே இல்லை. சமாளித்து விட்டுட்டு வந்துட்டே போயிருக்கலாம். கர்த்தர் இப்படி சொன்னார், என்னை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறார், போன வழியே வர எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். பெத்தேலுக்கு வந்த வழியே திரும்பாமல் வேறு வழியாக போகிறான். இதை கிழவன் தீர்க்கதரிசின்னு ஒருத்தன் இருக்கிறான். அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. தேவ மனிதன் அவன் தீர்க்கதரிசி, கிழவன் தீர்க்கதரிசி. அந்த கிழவன் தீர்க்கதரிசியுடைய மகன் மாதிரி இதை கேட்டாங்க. பிசாசு எப்படி வஞ்சிக்காம பாருங்க. அந்த மகன் கேட்டுட்டு போய் கிழவன் தீர்க்கதரிசி இப்போ அவ்வளோத்தையும் ஒப்பிக்கிறான், அவ்வளோத்தையும் சொல்லிட்டான். இப்படி ஒரு மனுஷன் வந்தான், இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் உரைச்சான், அதுபடி நடந்துச்சு, இப்படி அவன் வெகுமானம் தாரானா வேண்டான்ட்டான், வந்த வழியாக நினச்சில போகலை, திரும்பி போயிட்டுருக்கான். அவனை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இவர் துடிக்கிறாரு. துடிச்சிட்டு சேனம் போட்டுங்க நான் போகிறேன்னு சொல்லி போனால், இந்த மனுஷன் பாவம் தேவனுடைய தீர்க்கதரிசி கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து போனவர் ஒரு கருவாலி மரத்தில் இலைப்பாரி கொண்டு இருக்கிறார். டயர்டு, தண்ணி தாகம், முடியல, அப்படி உட்காந்து இலைப்பாடுறாரு. பாருங்கள், இந்த கிழவன் தீர்க்கதரிசி போய் வஞ்சிக்கிறோம். நீங்களும் வஞ்சிக்கப்படலாம். அவளும் தீர்க்கதரிசி, நானும் தீர்க்கதரிசி, அவளும் விசுவாசி, நானும் விசுவாசி, ஒரே சபையை சார்ந்தவங்க, ஒரே சர்ச்சுக்கு போகிறோம். அவனும் கிறிஸ்தவன், அவனும் விசுவாசி, அவனும் ஊழியக்காரன். வஞ்சிக்கப்படாது, பட்டு பேரை எச்சரிக்கையாக இருங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையும் உங்களை யாரும் வஞ்சித்து போயிடக்கூடாது. எப்படி வருவான் பிசாசு? கணவன் மூலமாக வருவான், மனைவி மூலமாக வருவான், பிள்ளைகள் மூலமாக வருவான், எத்தன் மூலமாகவும் வந்து பிசாசு வஞ்சிப்பான். ஏன்னா இவன் கிழவன் தீர்க்கதரிசி, அவன் போய் நினச்சிட அவன்கிட்ட பேசுகிறான். அவன்கிட்ட பேசி வான்னு சொல்லி கூப்பிடுறான். உண்மை போல் நானும் 1 ராஜாக்கள் 13:18 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று போய் சொன்னான். அவன் கூப்பிடுறான் வீட்டுக்கு. அப்பவும் அவன் சொல்கிறான், நான் அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்க மாட்டேன், அப்படி தான் கர்த்தர் என்கிட்ட பேசினார், போன வழியாக வராது, திரும்பி வேறு வழியாக வானார், நான் அதனால் அது சாப்பிட மாட்டேன் சொல்கிறான். இவன் அப்படியே போய் சொல்கிறாங்க. கிழவன் தீர்க்கதரிசி தூதன் வந்து பேசலான்னு சொல்லி போய் சொல்லிட்டான். உன்ன மாதிரி நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு போய் சொல்கிறான். என்ன போய் சொல்கிறான்? தூதன் வந்தான், உன்னை கூட்டிகிட்டு போய் என் வீட்டில் அப்பம் கொடுக்குறேன். உங்களை வஞ்சிப்பதற்கு சாத்தான் யாரையும் பயன்படுத்துவான். ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தை விட இருக்கலாம், நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நேசிக்கிற யாராவும் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாரு மூலையும் பிசாசு உங்களை வஞ்சிப்பான். தேவ திட்டத்துக்கு விரோதமாக, தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படிய விடாதபடி அவன். அதனால் தீர்க்கதரிசி என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசியாக தூதன் போய் சொன்னானா அப்படின்னு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கூட ஏசப்பா தேவன்கிட்ட அவன் செபிச்சிருக்கலாம். தேவன் யார்கிட்ட சொன்னார் சாப்பிடக்கூடாதுன்னு? கிழவன் தீர்க்கதரிசியே சொன்னார், எரபையாமட்டே சொன்னார், இவங்கிட்ட தான் பேசினார். அப்போ இவன் தான் என்ன செஞ்சுருக்கணும்? இப்படி கூப்பிட்றான் ஒரு கிழவன் தீர்க்கதரிசி, நான் போகவா வேண்டாமான்னு கேட்டிருந்தா கர்த்தர்ட்ட இருந்து பதில் வந்திருக்கும். நான் கூப்பிட்றானே, நான் போகவா வேண்டாமான்னு கேட்டால் கர்த்தர் நிச்சயம் பேசியிருப்பார். நீ என்ன உன்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி ஏதாட்டும் ஒரு எச்சரிப்பு கொடுத்துருப்பாரு, ஞாபகப்படுத்தியிருப்பார். இவன் செபிக்கலைங்க. யார் உங்களை என்ன சொன்னானோ நீ ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணிட்டு காரியத்தில் ஈடுபடும். கர்த்தர் உன்கிட்ட முதல்ல பேசுனது என்ன? ஆரம்பத்தில் பேசுனது என்ன? உன் ஊழிய அழைப்பு குறித்து ஆரம்பத்தில் பேசி சாட்டு போட்டு எழுதி வச்சது என்ன? என்ன நீ விசுவாசியாக இருக்கலாம், நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஒரு குடும்ப மனிதனாக இருக்கலாம். கர்த்தர் உன்னோட நிச்சயம் பேசியிருப்பார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்க, கர்த்தர் உங்களோட இடைப்பட்டிருப்பார். அப்போ நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்க? என்னெல்லாம் உங்கள் சிந்தையில் நிற்காது. எழுதி வச்சா தான் அந்த டைரியை திருப்பி பார்த்தா தான் தெரியும். அப்போ அதுபடி இது இல்லையே அப்படின்னா தேவனாய் கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். இந்த திட்டம் மாறுது, பிசாசு வஞ்சிக்கிறானா, பிசாசு பிளானை மாற்றுறானா, அப்படி கர்த்தர்கிட்ட கேட்கணும். அந்த இடத்துல அவன் கேட்க மறந்துட்டான், கேட்கல. அதனால் என்ன சம்பவிக்குது? நம்பி போய் சாப்பிட்டான். இப்போ உண்மையான ஆவியானவர் கிழவன் தீர்க்கதரிசிட்ட இறங்கிட்டார். ஆவியானவர் என்ன செய்றாரு? கிழவன் தீர்க்கதரிசி மேலே இறங்குகிறார். 1 ராஜாக்கள் 13:22-24. குடிக்க வேண்டாம் என்ற விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ அவன் மேலே உண்மையாக ஆண்டு இறங்கி தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். இவன் நினச்சிடான், போஜனமான பண்ணி முடிந்து திரும்பி போகிறான். என்ன நடக்குது? சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டவனை கொன்று போட்டது. அப்போ தீர்க்கதரிசியை கொன்று போடுறதுக்கு அந்த ஏரியாவுக்கு அனுப்புனார் இல்லைங்க. கர்த்தர் தெளிவாக தீர்க்கதரிசிட்ட பேசி தான் அனுப்பிக்கிறாரு. இடையில உங்களை யார் வஞ்சித்தானோ, ஊழியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கர்த்தர் பேசுகிறபடி செய்யுங்க. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, படிப்பு, வேலை, எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கலாம், எல்லா கம்பெனிக்கும் வேலை போகலாம். கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்கிறது தான் செய்யணும். கர்த்தர் சொல்கிற திருமணம், கர்த்தர் சொல்கிற படிப்பு, எல்லாமே கர்த்தர் சொல்லணும். உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கும்போது நீ டாக்டராகவே இன்ஜினியர் ஆகணும்னா ஊழியக்காரியாக தான் இருக்க முடியும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அப்போ பாருங்கள், அப்போ தேவ சித்தத்தை அவன் செய்யாதனால அவன் இடையில இறந்தான். இது என்ன மீனிங் அப்படின்னா, அவன் ஊழியம் நின்று விடுகிறது. தேவ சித்தம் வாழ்க்கையில் எப்படிலாம் நிறைவேறும்னு வச்சாரோ அது நிறைவேறவில்லை. அப்போ நாம் கண்டிப்பாக தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிய வேண்டி சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உமக்கு கோடி கோடி சோதரன் ராஜா. இந்த கேட்ட வார்த்தையின்படி ஆவியானவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லாரும் நானும் சரி ஏசப்பா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய, சத்தத்துக்கு கீழ்ப்படிய, அவர் சொல்கிறபடி நடக்க, ஆண்டவராக இயேசு சொல்கிறத எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ண அப்பா, பிசாசு எங்களை வஞ்சித்து விடாதபடி, தேவ திட்டங்களை நிறைவேற்ற விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அந்தகார சக்தி கிரிகளும் இயேசுவின் நாமத்தை எரிஞ்சு போவதாக. ஆண்டவராக இஹேமேல டசபிரகுனசே எங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்களும் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் அப்படியே நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்காது. விரோதமாக எத்தனிக்கிற அந்தகார சக்தி கிரிகள், எதிர்வலுமின் ஆவிகள், பொல்லாத வானமண்டல புலத்தில் பொல்லாத ஆவி சேனைகளின் கிரிகள், பாதாளத்தின் ஆவி கிரிகள், பிரபஞ்சத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை எரிஞ்சு போவதாக. ஒவ்வொரு நாளுள்ள வரைபடம், திட்டமும், தரிசனமும், வெளிப்பாடும் இயேசுவின் நாமத்தை நிறைவேறுவதாக. ஆண்டவராக இயேசுவே ஆவியின் பக்கத்திரு வரங்களை கொடுங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்கப்பா. நாங்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே கடைசி வரைக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யணுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சகலமும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.